நம்ம சினிமாவை நேசிக்கலாம்னு முடிவு பண்ணி என் மனைவியோட 3-4 நாள் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. அவங்க நல்ல அருமையான வாசகங்கள் 2-3 நேரத்தில் சொன்னாங்க. உங்களை பற்றி உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீங்கள் ஒரு பட்டிக்காட்டு ஆள். அவங்க வீட்டில் அவங்க 4 பிரதர்ஸ் ஒரே பொண்ணு. அவ்வளவு 4 இன்னொரு அம்மாவுக்கும் பொம்பளை பிள்ளை கிடையாது. 7 பிரதர்ஸுக்கு ஒரே பொண்ணு. என்னை நம்பி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ கடவுள் போட்டிருக்கான். உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நல்லா வருவீங்க. நீங்கள் எப்போ எங்கே போகணும் தைரியமாக போகும். இப்படி இது எனக்கு இன்றைக்கி வரை காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். ஆனால் ஒரு இன்னசென்ட்லி ரொம்ப புத்திசாலித்தனத்தினாலலாம் அது சொல்லலை. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க சினிமா தானே முடிவு பண்ணி செய்யுங்க. அப்போ சம்பளம் எனக்கு கூட்டிடுச்சு வேறு. பெருசாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் திமிர் வந்துடும்ல. அப்போ போய் கல்லூரியில் படிக்கிறப்போ, மாடு மேய்க்கிறப்போ, அங்கே இருக்கிறப்போ, இங்கே இருக்கிறப்போ எழுதுனது பூரா மலையாக கொண்டு வந்திருந்தேன். விசுசார்கிட்ட 5-6 படம் ஒர்க் பண்ணிட்டோம்ல. இப்போ போய் அந்த கதையை எடுத்து பார்த்தா பூராமே குப்பையாக இருக்குது. நம்ம எழுதுனது ராஜராஜ சோழன்னு நம்ம கற்பனை பண்ணி எழுதுனோம்னா இப்போ பார்த்தா கூத்தாடி மாதிரி இருக்கு. என்ன இப்படி எழுதியிருக்க பூராத்தையும். அதுக்கு ஒரு விசுசார் தேவைப்பட்டிருக்கார். அவருடைய ரைட்டிங்கில் அவர் ரைட்டர் இல்லையா. அந்த சீன் பேப்பர் கொண்டு வந்தாக்க கஜேந்திரன்லாம் கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறவர். அவருக்கு காப்பி எடுக்கிறதுலாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓடி போய் பிடிங்கிட்டு வந்துடுவேன் நான். ஏன்னா அதை எழுதும்போது அவங்களுடைய கதைகளுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அந்த சீன் காப்பி எடுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையில் போய் ஈரமாக பதியும். அந்த பதிவுனால என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு நம்மளுடைய எழுத்துக்கள் பூராமே தகுதி இல்லாதவையாக இருக்குது சினிமாவுக்கு. அது வரைக்கும் எழுதுனது என்னடா செய்யணுமோ ஒரே ஒரு 10 பக்க கதை. இந்த பத்திரிக்கைக்காரங்க திருப்பி அனுப்புறதுக்கு சில நோட்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 10-15 நோட்ஸோட ஒரு கதை இருக்குது 10 பக்கத்தில். அதை நான் படித்து பார்க்கணும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒன்று பொறி இருக்குது, ஸ்பார்க் இருக்குது. சின்னாத்தான்னு ஒரு கதை. இதில் ஏதோ இருக்கு அப்படின்ட்டு விசுசார் உள்ள அவங்க ரூமில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவரும் டிஸ்கஷனில் நான் எப்பவும் சொல்கிறேன், அவர்கிட்ட கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக 10-12 வருஷமாக இருந்திருப்போம். ஒரு 20 படத்துக்கு குறையாமல் வேலை செஞ்சுருப்பேன். ஒரு படத்தில் கூட ஒரு காட்சி கூட நாங்கள் சொன்னதில்லை அவருக்கு. எல்லாம் வருது தான். அவர் எழுதுறவர் இல்லையா, சொல்ல ஒரு காட்சி கூட சொல்ல முடியாது. ஆனால் அந்த கிழிச்சிருவோம். அதை நல்லா இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை. அந்த ரைட்ஸ் கொடுத்துருந்தார் எங்களுக்கு. திரும்ப திருத்தி எழுதுவார். ஆமாம், இல்லை சில இதை திருத்திக்குவார். நான் என்ன பண்ணுவேன், அந்த சீன் பேப்பரில் காப்பி எடுக்கும்போதே சில விஷயங்கள் பிடிக்காது எனக்கு. ஆனால் அப்படி இருக்கேன், அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுருவேன். சில இடத்துல அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் போட்டு வைப்பேன். மாப்பிள்ளை அப்படின்னா மாப்பிள்ளைன்னு வரக்கூடாது, மருமகனேன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு உதாரணத்துக்கு. நல்ல வார்த்தைகளில் எப்படி இருக்கும். ஒரு 60% அதை எடுத்துக்குவார். அதுதாங்க எனக்கு விதை முதல். நம்மக்கிட்ட ஒரு என்னமோ இருக்குது போல இருக்குது. சில இது வேண்டாம் கிருஷ்ணமூர்த்தி அப்படி விட்டுருங்க. சரி சார், எனக்கு தோணுது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த உள்ளே அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 10 பக்கத்து கதையை டெவலப் பண்ணி அங்கேயே உட்காந்து அவங்க அலுவலகத்தில் எழுதுனது தான் என் ராசாவின் மனசிலே. அப்படி வந்துட்டு ஒரு 20 படம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்க. அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட சினிமா எது பண்ணக்கூடாதோ அது, எது பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு. நான் இன்றைக்கி சினிமாவில் நானும் ஒரு 20-22 படம் 3 படம் பண்ணிட்டேன். ஒரு 18 படம் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். டிசிப்ளின், காலம் தவறாமை, ஒரு திமிர், ஒரு ஆணவம். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு இயக்குனருக்கும் நான்கிற அகம்பாவம் இருக்கணும். அவன் 200 பேரை கமாண்ட் பண்ணுறவன். அவனுக்கு அந்த ஆணவம் இல்லைன்னா அவனால் கட்டுப்படுத்த. இது எல்லாமே கற்றுக்கிட்டது விசுசார்கிட்ட தான். நான் ஒரு காட்டு மிராண்டிங்க. என்னை வேறு கலைஞனாக உருக்கொடுத்தது விசுசாருடைய ரைட்டிங்கும். அவர் நடக்கிறதுலேருந்து அவர் என்னென்ன பண்ணுறாரு வரைக்கும் வாட்ச் பண்ணி நான் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஆனால் அவர் மாதிரி படம் எடுக்க கற்றுக்கல நான். எனக்கு அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, எவ்வளோ பெரிய ஜீனியஸ் கிட்ட வேணாலும் போவேன், அவங்கள நான் ஆகிட மாட்டேன். அவங்ககிட்ட இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துக்குவேன். விசுசாருக்கு ரொம்ப முன்கோபம் வரும். சட்டுன்னு பேசிடுவார். யாரை வேணாலும். ஒரு தடவை சென்சார் ஆஃபீஸுக்குள்ளே போகிறவங்க, ஒரு படம் சென்சார் ஆஃபீஸுக்குள்ளே ப்ரொடியூசர் போகலாம், இயக்குனர் போகலாம். ஆமாம். இவர் நாங்கள் 4 அசிஸ்டன்ஸு, அவரே ப்ரொடியூசர் முதன் உள்ளே போயிட்டோம். இதில் குட்லக் தியேட்டரில் நினைக்கிறேன். அப்படின்னா வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறார் ஒரு ஆஃபீஸரு. இவங்களாம் யார்? இவர் தே ஆர் மை பிளட். நாங்களும் அவருடைய பிளட் தான்.
அது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கோங்க, இங்கே ஒருத்தர் தான் இருக்கணும். அப்போ நானும் போகிறேன், வந்துட்டார் வெளியே எங்களோட. அதுதான் விசு சார். அந்த கமாண்டிங் சில நேரங்கள் தோணும். இவர் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு அவர்கிட்ட, விசு உங்கள் அசிஸ்டன்ஸ் சரியில்லை, சரி அவங்கள மாற்றிடுங்களேன். ஓகே மாற்றிடுறேண்ணே, ப்ரொடியூசரை மாற்றிடுறேன். ரியலுங்க, நான் நல்லா சும்மா பெருமைக்கு சொல்லலை. விசு சாருங்கிறவர் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. அதெல்லாம் இன்னொன்று, நான் இயக்குனர் ஆன உடனே நேராக ராஜகரன் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுத்தாரு. இந்த 1000 ரூபா செக்கு தான். இன்றைக்கி 1000 ரூபா கீழே விழுந்தால் கூட எடுக்க மாட்டோங்கிற ஒரு தொகை. அன்னைக்கு இந்த 1000 ரூபாய் காசோலை அப்படியே கண்ணை கட்டிருச்சு. பூமி சுத்துமே. ஆமாம், பூமி சுற்றுது. சென்னை நகரமே தெரியல. ஸ்கூட்டரில் கீழ்பாக் கார்டனில் அவருடைய வீடு, அங்கே போகணும். போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி, மாலை 8 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயாச்சு. என் மனைவியை கூட பார்க்கல. இவ்வளோ எனக்கு உந்துத சக்தியாக இருந்த என் மனைவி கிட்ட கூட சொல்லலை. நான் முதல்ல விசு சாரை பார்க்கணும். எனக்கு உண்மையிலே நான் கருத இருக்கிறவரை மாடு மேய்க்கிறவனை போய் கையில் பேனா கொடுத்து எழுதுன்னு சொன்ன குரு இல்லையா அவர். அதனால் நேராக போனால் அவர் இன்ப அதிர்ச்சி அவருக்கு சொன்னார். எனக்கு தெரியும் இந்த நாள் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு அட்வைஸ் சொன்னார். யாருக்கும் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காதீங்க. உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை. என்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸில் நீங்கள் யாருன்னு ஒரு இடம் என்கிட்ட இருக்குது மனசுக்குள்ளே. நீங்கள் வந்து எப்படி வேலை செய்வீங்க, எப்படி பணம் எடுப்பீங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். யாருக்குமே அவநம்பிக்கை கொடுக்காதீங்க. நான் உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன், உனக்கு நம்பிக்கையை கொடுக்காதீங்க. அவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஏற்றுக்குவாரா இல்லை, ஏற்றுக்காத வேணால் யோசிப்பார். அது ஒரு படம் வந்தது, பெண்மணி அவள் கண்மணின்னு ஒரு படம். எடிட்டர் குமார் கிட்டு சார், என்ஆர் கிட்டுவோடைய உதவியாளர். குமார் வந்து அசிஸ்டண்ட்டு, நான் அசிஸ்டண்ட்டு. அந்த படம் பாலச்சந்தர் சாருக்கு பிடிக்கல. பெண்மணி அவள் கண்மணின்னு ஒரு படம், நல்ல சூப்பர் ஹிட் படம். அது பிடிக்கல. என்னடா படம் எடுத்திருக்கேன்ட்டு போயிட்டார் அவர். இவர் டென்ஷனாக இருக்கார். அப்போது நான் குமார்கிட்ட சொன்னேன், குமார் தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க, இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இதை நம்ம எப்படி டைரக்டர்கிட்ட சொல்கிறது, நீ போய் சொல்லு, நம்ம 2 நாள் ஒர்க் பண்ணுவோம், டைரக்டர் வர அப்புறம் வந்து பார்க்கட்டும். எடிட்டிங்கு டைரக்டர் வராமல் வேலை செய், இது போய் என்னை போய் மாட்டி விட பார்க்குறியா, நீ போய் சொல்லுங்கிறார் அவர். நான் என்னடா செய்யறதுன்ட்டு நான் போய் மெல்ல, இவர் நீ எப்போயே இதை ஆரம்பிச்சு விடு அப்படின்னா, சார் இவர் ஏதோ சொல்லணுமா, என்னையா அவர் பாலச்சந்தர் இப்படி சொல்லிட்டாரேன்னு செம்ம கட்டுப்பில் இருக்கார். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தில் என்னமோ இருக்குது சார், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் நாங்கள் படத்தை வந்து பாருங்கள், நீங்கள் அதை உங்களுக்கு சேஞ்ச் ஆனால் அந்த சேஞ்சஸ் ஓகேன்னா பார்த்துக்கோங்க, இல்லாட்டி மாற்றிக்கங்க, அதே மாற்றி கொடுத்துட்றோம். அப்போ ஃபிலிம் தானே. ஆமாம், திருப்பி வெட்டி இப்போ மாதிரி இல்லை, இப்போ பூரா திருப்பி ஒர்க் பண்ணணும். அப்போது 2 நாள் டே நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணி பாலச்சந்தரோட வந்து படம் பார்த்தாரு. படம் பிரமாதம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஸ்ட்ரெயிட் நரேஷன் இருந்ததை ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணி போட்டோம். அதில் ஒரு 1000 அடி குறைஞ்சி போச்சு. இதுக்குள்ளே சினிமா கற்றுக்கிட்டீங்க நீங்கள். ஆமாம், அப்போ அவர்கிட்ட அந்த மணல் கயிறு கண்மணி அது இதுன்னு கிட்டத்தட்ட 10 பெண்மணி கண்மணி கிட்டத்தட்ட 7-8வது படமாக இருக்குமே. 40 படம் உதவி இயக்குனரை சுற்றி இருக்கமே இண்டஸ்ட்ரியில். அதெல்லாம் சினிமான்னு முடிவாயிருச்சுலப்பா. அப்படிங்கும்போது அதில் ஈடுபாடு வந்துருச்சு. சார் ஈடுபாடு வருதோ வரலையோ, நான் ஒரு எழுத்தாளன், நான் எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன், பாட்டு எழுதுவேன். அங்கே எம்எஸ்வி டியூன் போடுவார், கண்ணதாசன் பாட்டு எழுதுவார். இரவு நான் போய் எழுதுவேன் அதுக்கு பாட்டு. மறுநாள் ரெக்கார்டிங்கில் போய் பார்ப்பேன், நம்ம பாட்டு எப்படி இருக்குது, நம்ம லிரிக் எப்படி இருக்குது, சிங்க் ஆகுதான்லாம் பார்ப்பேன் நான். ஆனால் விசு சாரினுடைய க்ரியேட்டிவிட்டிக்கோ, அவருடைய வேலைக்கோ, அவருடைய காலம் தவறாமைக்கோ 1% கூட இடையூறு செய்ய மாட்டேன். 200% உண்மையான உழைப்பு அங்கே இருக்கும். அதுதான் ஒரு மனிதனுக்கு, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும். அதை சொல்லி கொடுத்தவரும் அவர் தான். இப்போ பாலச்சந்தருக்கு படம் பிடிச்சிருச்சு, நீங்கள் திருச்சி பிடிச்சிருச்சு. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. பெண்மணி அவள் கண்மணி தெலுங்குலேயும் எடுத்தோம், ஆடத்தையா தாரம் அப்படின்னு. மாற்றத்துக்கு அப்புறம் விஸ்வ என்ன சொன்னார்? இல்லை, அவரும் பாராட்டினார். அதுலேயும் தெலுங்கில் ஒரு படம் எடுக்கும்போதும் அப்படி தான் இருக்கணும்னாரு. நீங்கள் சொல்லாமல் ஏன் இருக்கீங்க, உங்களை சொல்லாதீங்கன்னு நான் ஆனால் அப்பாவுக்கு கோபம் வரும், அம்மாவுக்கு கோபம் வராது. பெரும்பாலான பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு அம்மாக்கள் தான் காரணம். அப்போ அங்கே பாக்கெட்லேருந்து காசு அடித்து அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அவங்க ஹீரோயின் ஆடுவாங்க, நம்மளை வில்லனாக்கி விட்ருவாங்க, காசு நம்மளுது. அந்த மாதிரி தானே அது. அவர் நான் கோவப்பட்டா என்னையா, நமக்கு அதுக்கு ரைட்ஸ் இப்படி ஒரு இல்லாட்டி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொடியூசரை மாற்றிக்கிறேன்னு சொல்ல முடியுமா?
ஒரு சென்சார் வச்சுக்கிட்ட தே ஆர் மை பிளட். அப்போ நமக்கெல்லாம் அது சுருக்குன்னு குத்தி இன்ஜெக்ஷன் போடுறதுல உள்ள, அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உழைக்க தோணும். அது இப்போ வரைக்கும் அது அந்த விசுவாசம், அந்த இது இன்னைக்கு வரைக்கும் அவரை நான் வணங்குறேன், நினைக்கிறேன். எல்லாமே அவர்கிட்ட மலைச்சு போன விஷயம் அது. அந்த பர்ஃபெக்ஷன், பிடிவாதம் அண்டு தப்பாக இருந்தால் கூட அந்த தப்பை யார் சொல்லியும் திருத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது. ரொம்ப பெரிய படங்கள், ரஜினி படம், கமல் படங்களில் கூட இவரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தான் படம் பண்ணுவாங்க. இவர் நிறைய வசனங்கள் எழுதியிருக்காரு படத்துக்கெல்லாம். அதுக்கெல்லாம் இவர் ஆர்கியூ பண்ணுவார், அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படி தான் இருக்கும். நடிக்கிறதுல கூட நிறைய பிரச்சனைகள் வரும். எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் கூட இவருக்காக பேக்கப்பையெல்லாம் வந்திருக்கு. இன்னும் வாசு சார் படமாக இதான் நினைக்கிறேன். ஊட்டியில் போய் ஷூட்டிங்கில் போய் இவர் ஏதோ சொல்லி அவங்க கதையை கேட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்லி அது பேக்கப்பையெல்லாம் கூட வந்திருக்கு. அதில் அவரே கதாநாயகனா நடிக்கிறதுன்றது எப்போ முடிவாச்சு? இல்லை, அது ரொம்ப எல்லார்கிட்டையுமே பேசணும். அதுக்கு யாரும் செட் ஆகலை. ரெண்டாவது அப்போ இருந்த இதுக்கு இந்த கதை போய் இந்த யார்கிட்டையும் போய் ரீச் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் போனதுக்கப்புறம் தான் அவரே பண்ணுறதுன்னு முடிவெடுத்தோம். அது நடுவில் நான் சொன்னேன், நீங்கள் பண்ணலாமே, நீங்கள் இதுதாங்க நான் தேட்டர் உருவம், இதை விட்டுட்டு விஜயகாந்துக்கிட்டே அதெல்லாம் எப்படிங்க செட் ஆகும்னா ஒரு நாள் அவரே நம்ம பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். அதுதான் அதுக்கு இன்னும் ஒரு முகூர்த்த நாள். அவர் நான் பண்ணுறேன்னு சொன்னது தான். அது விஜயகாந்த் பண்ணியிருந்தாலும் நல்ல படமாக தான் இருக்கும், சத்யராஜ் பண்ணியிருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இவர் பண்ண இந்த ரஸ்டிக் எஃபெக்ட் அது அவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு வரும். டைரக்டர் பேரே அவ்வளோ வருமாங்கிறது சந்தேகம்தான். ரொம்ப நாள் அவர் மாயாண்டி என்ன, இப்போ கூட நிறைய இடத்துல மாயா இது தனுஷ் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நான் அடி வாங்கியே என்னமோ மாயாண்டின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த கடவுள் போட்ட வழியில் அந்த வழி நான் அந்த கதையை கையில் வச்சுக்கிட்டு இந்த கதை தான் எடுக்கணும், முதல் படமாக இருக்கணும். அன்றைக்கு இளையராஜா ஆகாயத்து தேவர்களோட உயரத்தில் இருக்கார். அவர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட பார்த்துருவோமாங்கிறது நமக்கு. அவர் மியூசிக்கில் வரணும், புதுமுகங்களை நடிக்கணும். நமக்கு மிகப்பெரிய நடிகர்களுக்காக வெயிட் பண்ணி அது அந்த பொறுமை இல்லை நமக்கு. அது அப்பயே முடிவு பண்ணிட்டேன். விசு சார்கிட்டே கற்றுக்கிட்டாரு. விசு சார் பெரிய ஹீரோக்கள் பார்த்தா தான் கோவப்படுவார். காரணம் டைமிங்க்கு வரமாட்டாங்க. இவருக்கு 7 மணிக்கு ஷார்ட் எடுக்கணும், அவங்க 7 மணிக்கு வரமாட்டாங்க, கோவப்படுவார். அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்துடுவாங்க டக்குன்னு. அப்போ அதுவும் அடடா நம்மளுக்கும் ஹீரோக்கள் இல்லாமல் படம் எடுக்கணுமே. இது 3 அமைஞ்சதுங்க இந்த ஒரு படத்தில். கிரேட். அதுதான் கடவுள் போட்ட பெரும் பிச்சை. விசு சாருடைய வாக்கு ஆசீர்வாதம், எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம், இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் பண்ண தவம், அந்த ஸ்கிரிப்ட் படமாக அமைஞ்சது தான். அந்த படப்பிடிப்பில் உங்களுடைய கதாபாத்திரம் உயிர் பெறுறது எப்படி உணர்ந்தீங்க? இல்லை, எனக்கு அன்னைக்கு அவ்வளவு இல்லை. நான் என்ன ராஜகிரண் அங்கே அந்த அந்த சுருட்டை முடுக்கி தூக்கி வைப்பார்ல, அப்போவே நான் அவர் அந்த கோணத்தில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஆஃபீஸ்லேருந்து. அவர் நல்ல சமையல்காரர், தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ராஜகிரண் எக்ஸலண்ட்டாக சமைப்பார். அதாவது இந்த நெய்மீன் கருவாடு வாங்கி அது கூட முட்டையை கடைச்சி ஊற்றி காலையில் இட்லிக்கு ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாரு. மத்தியானம் மீன் குழம்பும் சாப்பாடும். அவர் சாப்பிட மாட்டாருங்க. அவருக்கு இன்னொரு தகப்பன் எனக்கு. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, இந்த மட்டன் குழம்புலாம் எடுத்தாக்க காலையில் இதை எடுத்து வைன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லுவார். அம்மா அவங்ககிட்ட அது எடுத்து வைக்கலாம் அடி பின்னிடுவார். அவங்கள எடுத்து வச்சு போட்டால் பிள்ளைங்களுக்கு தான் எடுத்து போடுவார். இவர் அதே மாதிரி அந்த மீன் குழம்பு சாப்பிட்றோம்ல, அவர் சாப்பிட மாட்டார். எனக்கு எடுத்து போட்டு நீ சாப்பிடுங்க, நல்லா நீ சாப்பிடு. நம்மக்கிட்ட ஏமாற்றி சீன் வாங்குறது அப்படி சாப்பிட வச்சு அழகு பார்க்குறது எவ்வளோ பெரிய வரம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவர் அந்த இதுலேருந்து அணுகுணமாக ரசித்து அந்த படத்தில் சாப்பிட்றதும் சண்டை போடுறதும் அவரை அந்த வேட்டியை கட்டிக்கிறதும் தான் மெயினான விஷயங்கள். அதில் அது பூராமே அங்கேயே டிசைட் ஆகிடுச்சு. அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு இது இருந்தது ராஜகிரனுக்கு. இந்த கண்ணு இடது கண் இப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய நேரம் வெயிட் பண்ணி அதை நிறுத்துறதுக்காக 10 டேக்கெல்லாம் இருக்குது. அவருக்கு கொஞ்சம் எமோஷனான இது இப்படி அடிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து அது பரவாயில்லைங்க, அப்படியே அதை விட்டுருங்க அப்படின்னு அது வரமாட்டேங்குது. இப்படியெல்லாம் ஒன்றொன்றையுமே பொதுவாக ஒரு சுத்தமான ஒரு கிரியேட்டருக்கு என்னென்ன, ஒருத்தன் மேலே ஆதாரப்பட மாட்டான். இங்கேருந்து சிவாஜி படமே கூட நான் பண்ணேன். சிவாஜி படமே பண்ணால் கூட அது சிவாஜியாக நம்ம அங்கே பார்க்க மாட்டோம். அவரை அந்த கதாபாத்திரமாக பார்க்கணும். அது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். நான் என்ன இது வரைக்கும் அப்படி ஒரு ஸ்கிரிப்டும் நான் எழுதுனதில்லை. அதில் டயலாக்கை விட வர்ணனைகள் அதிகமாக இருக்கும். அந்த பொண்ணு நடந்து வர்றான்னா அவன் முடி முகத்தில் இப்படி இருக்கணும்,
அந்த குழந்தை மாறாப்பிள்ளைங்க கையை பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்கும், பன்னருவா இடுப்பில் சொருகி இருக்கும், அது இப்படி தெற்கையும் வடக்கையுமா ஆடும். இப்படியெல்லாம் அதில் எழுதியிருந்தோம். அன்னைக்கு இருந்த ஒரு வெறி இன்னைக்கு வெறி இல்லையே, இன்றைக்கி வேறு வெறி, நிறைய என்னென்னமோ பண்ணணுமே அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுனால அதில் இருக்கிற ஸ்டோரி யார் வந்தாலும் அந்த இடத்துல ரெண்டா ராஜகிரண் மாதிரி யாரும் அதுக்கு பொருந்தி இருப்பாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். அவர் அதுக்கு பொருந்தினதுனால எனக்கு ரொம்ப வேலைகள் கம்மியாக போயிடுச்சு. உருவ பொருத்தம் ஒரு படத்துக்கு ரொம்ப 60% மார்க். நான் சிவாஜி சார்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், அண்ணா நீங்கள் ரொம்ப மக்களை ஏமாற்றிட்டீங்க. என்னையா ஏமாற்றிட்டேங்கிற? ஆமாண்ணே, நீங்கள் நடிக்கவே நடிக்கலை இது வரைக்கும், ஆனால் மக்கள் வரும் உங்களை நடிக்கிறதுலங்கிறான், இப்படி சொல்கிறான். எப்படி சொல்கிறேன்? கடவுள் உங்களுக்கு முகத்தை படைச்சிருக்கான். அப்படி நீங்கள் சர்வாதிகாரின்னா சர்வாதிகாரி, கட்டபொம்மன்னா மொபிலிட்டி உள்ள வாவூசின்னா வாவூசின்னு நீங்களே நடிச்சிங்க. கடவுள் கொடுத்துருக்கான் அவங்க முகத்தில், நீங்கள் அதை காமிச்சிட்டுன்னா நடிச்சேன்னா அந்த மாதிரி உருவம் அவருக்கு சரியாக புரிஞ்சிருச்சு. பாக பிரிவினை திலீப் குமார்லாம் பண்ண முடியாதுன்ட்டாரான் அந்த படத்தை பார்த்துட்டு. இந்த ரங்கன் படிக்காத மேதை ஒரு படம் பார்த்தா அந்த ரங்காரவை இவர் பேசிட்டே வருவாங்க, நீ அது இல்லை, உனக்கு ரோசமெல்லாம் இருக்கு, உனக்கு பலமெல்லாம் இருக்கு, உனக்கு கோபம் வரல வருது, உனக்கு ரோஷம் இல்லை மாமா அப்படி. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் அவரை நடித்தார், முகத்தில் இருக்குது, முகத்தில் இருக்குது. அவர் பப்பியம்மா ஒரு இடத்துல ட்ராமா போட்டாங்களாம், சிவாஜி ட்ராமா போட்டிருக்காரு திருச்சியில் எங்கேயோ. இவர் அடுத்து ரெடி ஆகிறதுக்குள்ளே பப்பியம்மா ஏதோ ட்ராமா முடிச்சுட்டோ எங்கேயோ வெளில போகிறாங்க. இவர் பின்னாலே ஓடி போய் சொன்னாராம்மா, நான் உங்ககிட்ட உங்கள் கூட ஒரு இடத்துலையாவது உங்கள் பக்கத்துலேயே நிற்கணும், ஒரு படத்துலையாவது ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு கேட்டிருக்காரு. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தா அவங்க நம்ம ரெண்டு பேரும் இத்தனை படங்களை நடித்தோம், அதிகமான படங்கள் நடித்தோம். அதுக்கு அவருடைய முக அமைப்பு ஒரு பெரிய காரணம், அந்த அம்மாவுக்கும் முக அமைப்பு ஒரு பெரிய காரணம். அது மாதிரி ராஜகிரண் அமைஞ்சார். குடிச்சு பாக்குறதானடா? வேணாமா, சும்மா குடியுமாப்ல? இல்ல வேணாமா. ஆனாமா, இப்போ காலி சாராங்கிறான் குடிச்சேன்னு தெரிஞ்சது, அந்த இடத்துல கொண்டு போடுவீங்க. அவர் இந்த எஸ்வி சுப்பையா சில நடிகர்களுக்கு டிஎஸ் பாலி அவ்வளவு பண்ணாருன்னா அவர் எந்த வகையில் அவர் உருவத்தை நம்ம கணக்கில் வைக்க முடியும்? ஒரு நடிகனுக்கான இதை வச்சுக்கவே முடியாது. அவர் காமெடியனுக்கும் லாய்க்கு இல்லை, கோவத்துக்கும் லாய்க்கு இல்லை, ஹீரோவுக்கும் லாய்க்கு. ஆனால் அவர் இல்லாமல் அவர் இந்த தில்லானா மோகன் நம்மளெல்லாம் அவரை தவிர எவன் நடிச்சிருந்தாலும் அது படமே கிடையாது. இல்லை, பல பாத்திரங்கள் பாலையா நடித்த பல பாத்திரங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. காதலிக்க நேரமில்லை எடுத்துக்கங்க, நிஜமாவே சொல்கிறேன். ஊட்டி வரைவர் எடுத்துக்கங்க. ஒரு பாக பிரிவினை எடுக்க முடியுமா? ஒரு படிக்காத மாதிரி எடுக்க முடியுமா? ஒரு தில்லானா மோகன் நம்மால் எடுக்க முடியுமா? அப்படின்னா என்ன, சினிமா கரை கடந்து ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. மனுஷனாக தான் இருக்கும், வேட்டி சட்டை எல்லாம் ஒன்று தான், ரத்தம் அப்படியே தான் இருக்குது, ட்ரெஸ்ஸும் ஹேர் ஸ்டைலும் தான் மாறிக்கிட்டு போகுது தவிர மற்றபடி ஒழுக்கங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, செதஞ்சிக்கிட்டே போகுது. மற்றபடி நம்ம தமிழன்கிறதுக்கு குரல் கொடுத்து உயிர் கொடுக்குறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க, அரசாங்கம் பேசுது, அதிகாரிகள் பேசுகிறாங்க, மந்திரிகள் பேசுகிறாங்க, தலைவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் கலாச்சாரத்தை காணவே இல்லையே. இந்த பாகப்பிரிவை இப்போ எடுக்கணும்னு அந்த ஆள் இருக்கா? இப்போ எடுக்கணும் ஒரு கதை. நான் ஒரு பிரமிட் நடராஜனுக்கு ஒரு கதை சொன்னேன், தொப்புள் கொடி அப்படின்னு. ஃபோன்லேயே சொல்லி ரொம்ப நாள் அது ஃபோன்லேயே தான் ப்ரொடக்ஷனே, ஃபோன்லேயே ஆகி ஃபோன்லேயே ப்ரொடக்ஷன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபோன்லேயே படம் எடுத்து ஃபோன்லேயே சௌதரி சார் கூட பேசி, என்னென்ன நானும் சௌதரி சாருக்கு ஃபோன்லேயே கதை சொல்லி ஃபோன்லேயே தான் போகிறோம் நடக்குது. அந்த கதைக்கு சரியான ஆக்டர் யாருமே இல்லை. நடிகர் இது எப்படி சார் எடுக்கிறது? எனக்கு சந்தேகம். எழுதிட்டேன் சார், நான் இப்போ நாவலாக கூட போட்டுருவேன். இல்லை டைரக்டரை இருங்க, இதை நம்ம படம் அவருக்கு வெறி ஆகி போச்சு. இப்போ கூட அவருக்கு 80வது இது வந்துச்சு. ஆமாம், அப்போ போயிருந்தேன், நாம் தொப்புள் கொடி பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. பண்ணுவோம் சார். அது சிவாஜி மாதிரி ஒரு ஆள் இருந்தால், ஜெமினி கணேசன் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் ஈஸியாக எடுக்கக்கூடியது. அதுதான் தமிழன். அவன் தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறான். அதை விட்டுட்டு எதையோ சொல்கிறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது சார் இன்றைக்கி வர்ற படங்கள்லாம் பார்க்கும்போது. யாரை வச்சு படம் பண்ணுறது? நம்ம நேட்டிவிட்டி, கல்ச்சர், நம்ம பண்பாடு, தமிழ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸு, இதை வச்சு தான் எனக்கு எழுத தெரியும். மற்றதை நம்ம எழுதுனா எடுபட மாட்டேங்குது. எழுதுனாலும் எழுதுனது கஸ்தூரி ராஜான்னு பார்க்குறான். அப்படிங்கும்போது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் என் படமே பாருங்கள், 8 போயிட்டு ராசா இன்றைக்கி எடுக்க முடியுமா? அந்த ஊர் விஷயம். குஷ்புவுக்கு வயசாயிருச்சுன்னு வருத்தப்பட்ட முதல் ஆள் நான் தான். அந்த அம்மா 9 படம் பண்ணியிருக்காங்க என் கூட.
9 படம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நாள் வந்து 5:45 ஆயிடுச்சு ஒரு அவுட்டோரில், அந்த 8 பெட்டி ராசாவுக்கு தான். சுற்றி எங்கேயும் ஒரு மரம் கூட கிடையாது. இப்போ அவங்க ட்ரெஸ் மாற்றி ஒரு ஷாட் எடுக்கணும், இல்லைன்னா மறுநாள் ட்ரெஸ் எடுத்து மாற்றிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஷாட் எடுத்துகிட்டு 12 கிலோமீட்டர் ஷூட் பண்ணணும். இதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இது எப்படியா பண்ணுறதுன்னு. லைட்டு குறைஞ்சிட்டே வருது, இன்னொரு 10 நிமிஷம் போனால் அதையும் எடுக்க முடியாது. இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன பேசிக்கிறீங்க, அந்தம்மா அப்படி தான். அது வந்து ரொம்ப உரிமையை எடுத்துக்கணும் ஷூட்டிங்கில். இந்த மாதிரிமா அந்த மாதிரி இருக்குது, ட்ரெஸ் மாற்றி எடுக்கணும், இந்த இடத்துல இடம் இல்லை எங்கேயுமே, எப்படி மாற்றுறது தெரில. இடம்னா ஒரு மரப்பு கூட கத்தாழை கூட கிடையாது, அவ்வளோதானே, ட்ரெஸ் தானே மாற்றணும். எங்கேம்மா மாற்றுவீங்க, நான் மாற்றுறேன் சார் இருங்க அப்படின்ட்டு சட்டுன்னு அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு ஒரு புடவையை 2 பேர் 3 பேர் பிடிச்சிங்கன்னு பிடிச்சிட்டு டக்குன்னு மாற்றிட்டு வந்துருச்சு. சூப்பர், எடுத்துட்டோம் படம். இன்றைக்கி இருக்காங்களா? அதே கரிசக்காட்டு போயின்னு ஒரு படம் எடுத்தேன், அதில் ஒரு பொண்ணு நடிச்சது. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கும், அது ட்ரெஸ் மாற்றிட்டு வரணும். இல்லை பம்பு செட் ரூம் இருக்குது, இதுக்குள்ளே போய் மாற்றிட்டு வாமாங்கிற மாட்டேங்குது, நான் ரூமுக்கு தான் போயிட்டு வருவேன். இல்லைம்மா இதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வாமா. இல்லை சார் நான் அப்படியெல்லாம் மாற்ற முடியாது. ஏம்மா பம்பு செட் ரூம் மறைவிடம் தானேம்மா, அது யார் வரப்போ மாற்றிக்கிட்டோம், மாற்றவே மாட்டேன், ரூமுக்கு தான் போக வேண்டியிருச்சு. சரிம்மா ஒன்று பண்ணு, நீ ரூமில் போய் இருந்துக்கோ, வர வேண்டான்ட்டேன், அனுப்பிச்சி விட்டுட்டேன் ரூமுக்கு. விஷ்ணு வந்துட்டார். ஆமாம், நீ இருந்துருமா ரூமில் போய், இங்கே பாரு ஒன்றும் நம்பியில் படம், எழுத்தை நம்பித்தான். அது அந்த பொண்ணு சரின்னு போய் இருந்துக்கிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இருக்கிற சின்சியாரிட்டி குஷ்பு மாதிரி அந்த இடத்துல டக்குன்னு. இன்றைக்கி யாராவது ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சொல்லுங்கள், கதாபாத்திரம். நாட்டுப்புற பாட்டில் ஒத்தரு வாத்தாரங்கிற பாட்டு எடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு நான் பணம் கொடுக்கல, எங்களுக்கு 2 பேருக்கு முதல் காம்பினேஷன். குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஒரு அமௌண்ட் பாக்கி இருக்குது. அந்த அம்மா ஃபாரின் போக போகுது, ஃபாரின் போனால் திரும்பி வர்றதுக்கு 2 மாதங்கள் ஆகும். அந்த அம்மா சொல்லுது, சார் முடிச்சிருங்க சார் சீக்கிரம். இல்லைம்மா 1 2 தான் பண்ண முடியும், 1 நான் ஷூட்டிங்கை முடிக்க முடியும், இல்லாட்டி உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும், 2ல் 1 தான் முடியும். நான் உங்களுக்கு பணமே கேட்கலையே சார், இன்றைக்கி பணத்தை முடிங்க. உடனே ஒரு இந்த பூந்தமல்லியில் அவரெல்லாம் பூவை ஞானம்னு ஒருத்தர் அங்கே இருக்கார், அவர்கிட்ட போய் இப்படி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது சார், 1 ரூபா தேவைப்படுது. யார் என்னன்னே தெரியாது, 1 ரூபா கொடுத்துட்டாரு. உடனே ஷூட்டிங் ஆரம்பித்து அவங்க வீட்டு வாசலையே ஒரு பந்தலை போட்டு அந்த ஒத்தரு ஒத்தாருங்கிற பாட்டு எடுக்கிறோம். 36 மணி நேரம் நான் ஸ்டாப். அந்த கிளாம்பு இப்படி போட்டு இருமல் போட்டு இந்த இடத்துல பிடிப்பாங்க, மற்ற கரகங்கள் மாதிரி சினிமாவில் நம்ம வைக்க முடியாதுல்ல, இந்த இடத்துல பிடிக்க வச்சுருவாங்க 3 பக்கம் இப்படி போட்டு. அதோடு உட்காந்துட்டு அவங்க அசிஸ்டன்ஸ் ஒரு அம்மா இருந்தது, அது மடியிலே தூங்கிக்கிட்டு உட்காந்து டே நைட்டு ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் காசு கொடுத்தேன், நான் கொடுத்துட்டேன். அப்படியெல்லாம் இன்றைக்கி ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா படங்கள் நல்லா பண்ணல. இன்றைக்கி ஏன் இன்றைக்கி படம் எடுக்கிறாங்க சார், 99% ப்ரொடியூசர்கள் லாஸ் தான் ஆகுறாங்க, லாபம்னு கணக்கு காட்டுறாங்க. லாபம்னு சேனல்களில் வர்ற கணக்கு வழக்கு பூராமே பொய்யா இருக்குது. அதுக்குன்னு சேனல்கள் வேலை செய்யுது. அந்த லாபம் அடைகிற ஒரு ப்ரொடியூசர் கூட ரொம்ப ஜகஜாலம் தெரிஞ்சவர் இருக்கார், அவர் மேஜிக் பண்ணுறவர் இருக்கார். அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி இப்படியெல்லாம் இருந்தால் எவ்வளோ நாளைக்கு. இன்றைக்கி என்ன, ஆனால் இன்றைக்கி லக்கிலே சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஓடிடி டிஜிட்டல் ஹிந்தி ரைட்ஸ் தெலுங்கு ரைட்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் இந்தியாவுக்கு பூரா ஒரு படம்னு வந்துடும், ஒரு தமிழ் படமாக இந்தியா பூரா போடுற மாதிரி அப்படிங்கிற காலம் வெகு விரைவில் வந்துடும். அது ஆனால் குவாலிட்டி போய்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் கவுண்டமணியோட 2 படங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி வடிவேலும் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வடிவேலு 3 படம் பண்ணார். கவுண்டமணி அவர் ஒரு டைப்பான சிவாஜி தான் சார். அவர் கவுண்டமணியால் வந்து நாகேஷ் உடைய இடத்த பிடிக்கிறதுக்கு யாராவது வர முடியுமாங்கிறதுலாம் சந்தேகம்தான். ஆனால் அதையும் மீறி சில விஷயங்கள் கவுண்டர்கிட்ட இருக்குது. நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு மேட்ரை சொல்லிட்டோம்னா வேறு மாதிரி பண்ணுவார், வேறு மாதிரி அதை பண்ணி மாடலேஷன். ஆமாம், நடுவில் இருக்கிற கேப்பை கூட விட மாட்டார் டப்பிங்கில், ரொம்ப பெரிய அடுத்தவனை பேச விட மாட்டார். ஏன் அவங்க டைலாக் சார் அது இருக்கட்டும் சார் நானும் பேசுகிறேன் இப்படி. ஒரு தடவை அவருக்கு எதோ ஆயிடுச்சுன்னு ஒரு தடவை இதில் நியூஸ் வந்துருச்சு, நம்ம ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான். அப்புறம் ராம்போ ராஜ்குமார் குரூப்பில் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அவங்களெல்லாம் அனுப்பி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அவங்க போய் பார்த்துட்டாங்க. நானும் சரி எதுக்காவது ஃபோன் பண்ணோம் அப்படின்னு, இது கவுண்டர் விட நான் கவுண்டர் தான் பேசுகிறேன். இல்லைங்க என்னமோ சொன்னான்னு சொல்லி விட்டேன். ஊர்லேருந்து லாரியில் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இவங்களுக்கெல்லாம் நீ சோறு ஒரு ஆக்கி போடணும்னா
அதோட வாயை பொத்திக்கிட்டேன், கேட்கல, என்ன கேள்விப்பட்டேன்னு சொல்லல. ஒரு வெள்ளந்தியான மனுஷன். ஆமாம், ரொம்ப பெக்கூலியர் கேரக்டருங்க அவர். எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சினிமாவிலேயே புறம் பேசுதல் நிறையா இருக்குது. நம்மக்கிட்ட சிரிச்சு ஆஹாஹோ சித்திர லட்சுமணன் மாதிரி உண்டுமா அப்படின்னு போனான் பார் இதெல்லாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. அவர் அப்படியே நேராக பேசிடுவார், புறம் பேச தெரியாது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள். 6 மணிக்கு மேலே ஷார்ட்டு 7 மணி வரைக்கும் தாங்குவார். 7:30 மணிக்கெல்லாம் நான் இப்படின்னு சொல்லிடுவார். உங்களுக்கு ஓகேன்னா வச்சுக்கோங்க, வச்சுப்போம், ஒர்க் பண்ணுவார். அவரால் 1 மணி நேரம் கூட படப்பிடிப்பு தாமதமாகலை. இன்னொன்று, நீங்கள் ₹1 காயின் கொடுத்தாலும் இடம் வாங்கிக்குவார். முழுசும் கொடுக்காம டப்பிங் வர மாட்டார். நடுவில் காசு கேட்க மாட்டார். ஒரு காசு கொடுக்க தேவையில்ல, நடிப்பார். ஆமாம், டப்பிங் பேசுறதுக்கு கொடுத்தா தான் வருவார். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட செந்திலும் கூட, கவுண்டமணி செந்தில் 2 பேருமே நல்ல அனுபவம். மணிவண்ணனுமே ரொம்ப நல்ல. எனக்கு எட்டுப்பட்டி ராசாலாம் அவர் தானே வில்லன் ரோல். அவ்வளோ ஒரு படத்தை தூக்கி நிறுத்திட்டாரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு. நல்ல ஆக்டர். நல்ல இந்த டைமிங்குங்க. அது நான் ஆக்டிங்கிறத விட டைமிங், அந்த டைமிங்கில் முக அமைப்புகள் அமைஞ்சு போகுதில்ல, அந்த மாதிரி. கவுண்டமணி செந்தில் இப்போ வரைக்கும், செந்தில் கூட இப்போ இல்லை, அப்புறம் கடைசியாக ஒரு படம் பண்ணார், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அவருக்கும் நான் காசே கொடுக்கல, அவரும் கேட்கவும் இல்லை. இப்போ எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுகிறாங்க. கவுண்டமணியை தான் போய் வீட்டில் பார்த்துட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. வடிவேலு ஏறக்குறைய நீங்கள் தான் அறிமுகம் பண்ணீங்க இல்லையா? என் ராசா மனசில் தான் முதல் படம் இல்லையா? ஆமாம், அதான் முதல் படம். அதுதான் முதல் படம். நாங்கள் ஏதோ மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், நானும் ராஜகிரண் சாரும். இப்போ அங்கே சந்தித்து அவர் சினிமாவில் நடிக்க வர்றாருன்னாங்க. அப்புறம் ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரியாக இருப்பார். கிட்டத்தட்ட சூரியோட மினியேச்சர் மாதிரியே இருக்கும் அது. அப்போ அவர் ஏதாவது நடிச்சு காமிப்பான்னு கண்ணா பண்ண நடிச்சிட்டார். அவருடைய இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் வர சொல்லி அவருக்காக ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணோம் நாங்கள். க்ரியேட் பண்ணி அது ஒரு கூட ஒரு நல்ல கேரக்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2வது படம் பிரபு சார் கூட கும்மி பாட்டில் நடித்தார். அதான் ஆத்தா உன் கோயிலில் கூட ஒரு கேரக்டர் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர் டைமிங்கு நமக்கு ஒத்து வரல. அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார். நேரத்துக்கு பிரபு சாரே ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டாரு. அவர் நானே ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இல்லை வடிவேலு உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ பிஸி ஆகிட்ட, உன் வழியில் நீ போ, என் வழியில் நான் போகிறேன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரோட நிறையா நம்ம, அவனும் பயங்கரமான கிரியேட்டர். சும்மாவெல்லாம் சாதாரணமாக வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எதிர்த்து நிற்க முடியாது சார். பாடி லாங்குவேஜ் இல்லை ஒரு கிட்டையே நாங்கள் அவருடைய காட்சியை ஒன்று கூட பயன்படுத்தலை. ஆனால் ஒரு இயக்குனராக போகிறவங்ககிட்ட எத்தனை காட்சிகள் இருக்கோ அதை விட அதிகமான திறமையும் வெளிப்பாடும் வடிவேலுக்கிட்ட இருக்குது. அதை தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லா வரும். அதையே அவர்கிட்ட இருக்கிற சின்ன குறைன்னு சொல்கிறது அதைத்தான் சொல்லணும். அதை ரொம்ப ஒரு டைரக்டர்களை மதிக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் கூட அவ கட் பண்ணி எடுத்து போட்டுற உரிமையும் நமக்கு தான் இருக்குது. ராஜா சார் கூட ரெக்கார்டிங்கில் சொல்லுவார், ஒரு இது அண்ணா இது ரொம்ப நல்லா இருக்குண்ணே, என்ன பண்ண சொல்கிற, நான் இவ்வளோ உயிரை கொடுத்து வாசிப்பேன், நீ மிக்சிங்கு பேரில் எல்லாத்தையும் அமைக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இயக்குனருக்கு அது ஒரு கிஃப்ட்டு. அந்த நம்ம என்ன செய்கிறது, அதுக்கு அந்த மாதிரி கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.